வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினமும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். விஜயபுரி என்ற நாட்டை விபகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அரச சபையில் நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞ பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றார். இரண்டாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார். மூன்றாவது அறிஞர் எழுந்து, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது. ஆகவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார். நான்காவது அறிஞர், அரசே, நம் பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியன் இடமிருந்து தான் கிடைக்கிறது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன் தான் உயர்ந்தது என்றார். ஐந்தாவது அறிஞர், வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பில்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து எந்த பயனுமே இல்லை. ஆகவே அன்புதான் மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்றார். இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லையானால் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட வாய்ப்பேது? எனவே உலகிலே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான் என்று கூறினார். ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய ஆக்க பணிகளுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். அரசர் அந்த ஆறாவது அறிஞன் கூறிய கருத்து தான் சிறந்தது என்று பாராட்டி அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டார். காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளையும் கொடுத்து பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். மற்ற 5 அறிஞர்களும் அரசனின் செயலை பாராட்டினார்கள். இந்த கதையினுடைய நீதி, காலம்தான் இந்த உலகிலே விலை மதிக்க முடியாத ஒரு காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே இளமையிலே நன்கு கற்க வேண்டும், உரிய காலத்தில் பயிர் செய்ய வேண்டும், உரிய காலத்தில் அந்தந்த வேலைகளை முடிக்க வேண்டும். அதனால் தான் பருவத்தே பயிர் செய் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். காலம் பொன்னானது. சிந்திப்போம் நண்பர்களே. இன்றிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் மிகவும் பயனுள்ளதாக செலவழிப்போம். மீண்டும் மற்றும் ஒரு குட்டி கதை வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன்.